Hi students, hi friends, good morning. இப்போ என்னென்னா நம்ம ஒரு PowerPoint ப்ரெசன்டேஷன் இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு தேவை. அதை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிடலாம். இப்போ ப்ளே ஸ்டோருக்குள்ளே போனதும் நம்மளுக்கு மெயினாக ஒரு விஷயம் தேவை. நம்ம ஒரு PowerPoint ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டாபிக் மட்டும்தான் இருக்கும், அதுக்கு கண்டென்ட் தேவை. அந்த கண்டென்ட் நம்ம ஃபஸ்ட்டு போய் ChatGPT கிட்ட வாங்கிக்கலாம். இப்போ ChatGPT இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த சிம்பிள் இது நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. இப்போ நீங்கள் டாபிக் மட்டும்தான் இருக்குது, இதை வச்சு தான் நான் PowerPoint ப்ரெசன்டேஷன் பண்ணணுன்னா அந்த டாபிக் ஹெட்டிங் மட்டும் ChatGPT கிட்ட கொடுத்து கம்ப்ளீட்டாக டீட்டெயில்டு ரைட்டிங்ஸை நம்ம வாங்கிட்டோம்னா அதை வச்சு நம்ம இன்னொரு AI டூல் யூஸ் பண்ணி நம்ம ஒரு PowerPoint ப்ரெசன்டேஷனை ரெடி பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஓப்பன். நான் ஏன் இந்த ChatGPTயுமே பேசிக்லேருந்து சொல்கிறேன்னா, ஒரு சிலர் ChatGPT யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. அதனால தான் நான் பேசிக்லேருந்து சொல்கிறேன் இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. இப்போ இங்கே இந்த மாதிரி வரும், ChatGPT கேன் பி inaccurate, do not share sensitive info இது இருக்கும். இது கீழே இந்த கண்டினியூ அப்படின்றது இருக்குது பார்த்தீங்களா, இந்த கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ChatGPTக்குள்ளே போயிட்டோம். இப்போ என்னென்னா, இப்போ இங்கே மெசேஜ் கேட்குதா, இங்கே இருக்குது பாருங்கள் மெசேஜ். இப்போ இங்கே நம்ம டைப் பண்ணுறோம். என்ன டைப் பண்ணுறோன்னா, ஐ நீட் a PowerPoint presentation content in topic market pitch. இப்போ மார்க்கெட் பிட்ச் அப்படின்ற ஒரு டாப்பிக்கு தான் நம்ம PowerPoint ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ண போகிறோம். மார்க்கெட் பிட்ச் in my class. அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இந்த மாதிரி நம்ம டைப் பண்ணிவிட்டு இங்கே இருக்க பாருங்கள் இந்த ஏரோ மார்க்கு, இதை நம்ம கொடுத்து இது கிளிக் பண்ணோம்னா அது க்ரியேட் பண்ணோம். இப்போ பாருங்கள் கிளியராக க்ரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸ்லைடு 1ல் பார்த்திங்கன்னா டைட்டில் இருக்கணும், சப்டைட்டில், அப்புறம் இமேஜ் இதெல்லாம் இருக்கணும். ஸ்லைட் 2ல் ஸ்லைட் 2ல் பார்த்திங்கன்னா இன்ட்ரொடக்ஷன் டு மார்க்கெட் பிட்ச், ஸ்லைட் 3 எலமெண்ட்ஸ் ஆஃப் மார்க்கெட் பிட்ச், டார்கெட் ஆடியன்ஸ், வேல்யூ ப்ரொபோஷன், மார்க்கெட் ரிசர்ச், மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி, பிஸ்னஸ் மாடல், ஃபினான்ஷியல் ப்ரொஜெக்ஷன்ஸ், கன்க்ளூஷன்ஸு, அப்புறம் கொஷின் அண்ட் ஆன்சர், தேங்க்யூ ஸ்லைடு வரைக்கும். இப்போ நம்மளுக்கு ChatGPT கிளியராக கண்டென்ட் கொடுத்துருச்சு. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அப்படியே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மினிமைஸ் பண்ணிக்கோங்க. மினிமைஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா கூகுளுக்கு போங்க. கூகுள் போயிட்டு இங்கே காமா ஏஐன்னு இருக்குது பார்த்தீங்களா, காமா ஏஐன்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. அப்போது இங்கே உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரும். என்ன ரிசல்ட்ஸ்னால், ஏஐ ப்ரெசன்டேஷன் மார்க்கர், இன்ஸ்டன்ட் ஏஐ ப்ரெசன்டேஷன் ஜென்ரேட்டர் அப்படின்னு இருக்கா. இந்த ரிசல்ட் இது கிளிக் பண்ணுங்கள். இது கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு சைன் அப் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு இருக்கும். இது செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே டன். இப்போ நம்ம காமா ஏஐ யூஸ் பண்ணி இப்படி தான் இருக்கும், அதனோட ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம இந்த காமா ஏஐ யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ ஒரு ப்ரெசன்டேஷன் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம்.
அதனால் ஃபஸ்ட்டு இங்கே இருக்குது பாருங்கள், நியூ ஃப்ரம் blank, இது செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா கிரியேட் நியூ கூட நீங்கள் கொடுக்கலாம். இப்போ நம்ம கிரியேட் நியூ கொடுத்தோன்னே இங்கே நம்மளுக்கு வந்து 3 ஆப்ஷன் வந்து வருது. ஒன்று வந்து பேஸ்ட் இன் டெக்ஸ்ட்டு, இன்னொன்று ஜென்ரேட்டு, இன்னொன்று இம்போர்ட் ஃப்ரம் யூஆர்எல். இந்த பேஸ்ட் இன் டெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு ரிட்டன் கண்டென்ட் வச்சுருந்து அந்த கண்டென்ட் மூலயமா வந்து பிபிடி ரெடி பண்ணுறது வந்து பேஸ்ட் இன் டெக்ஸ்ட்டு. அடுத்து இந்த ஜென்ரேட்ன்றது கம்ப்ளீட்டாக அந்த ஏஏ வந்து உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும், கண்டென்ட்டு ப்ளஸ் ஸ்லைடு ரெண்டும். அடுத்து வந்து இம்போர்ட் யூஆர்எல், நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஃபைல் வச்சுருக்கீங்க, அந்த எக்ஸிஸ்டிங் ஃபைலை யூஸ் பண்ணி ஒரு பவர் பாயிண்ட் யூஸ் பண்ணோன்னா க்ரியேட் பண்ணோன்னா நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி வந்து ChatGPT கிட்ட வந்து டெக்ஸ்ட்டு வாங்கியிருக்கோம், அதை யூஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் இந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, டைப் ஆர் பேஸ்ட் இன் தி கண்டென்ட் ஹியர் அப்படின்னு கேட்குது பார்த்தீங்களா. இந்த விஷயத்துக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ChatGPT கிட்ட ஆல்ரெடி கண்டென்ட் வாங்கியிருக்கோம். இப்போ நான் வந்து ChatGPT கிட்ட போயிட்டு இப்போ இதை வந்து அப்படியே நம்ம ஆல்ரெடி வாங்கின கண்டென்ட் வந்து நம்ம ChatGPT கிட்ட வாங்கியிருக்கோம், அதை காப்பி பண்ணிக்கலாம் கம்ப்ளீட்டாக. இப்போ ChatGPT கிட்ட நம்ம கண்டென்ட் இருக்குது, இதை அப்படியே கம்ப்ளீட்டாக காப்பி பண்ணிடுறோம். காப்பி பண்ணிவிட்டு நம்மளோட Gamma AI அங்கே போயிட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்மளோட கம்ப்ளீட் கண்டென்ட் வந்து இங்கே வந்து பேஸ்ட் ஆகிடுச்சு. ChatGPTயில் நம்ம ரெடி பண்ண கண்டென்ட் வந்து இங்கே பேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா ப்ரெசன்டேஷன், அடுத்து வெப் பேஜு, டாக்குமெண்ட்டு, சோஷியல். இதில் நம்மளுக்கு வந்து ப்ரெசன்டேஷன் தான் தேவை, அதனால் இதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். அது கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், அது கீழே வந்து டிஃபால்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது செலக்ட் பண்ணிங்கன்னா எப்படி டிஃபால்ட்டாக வேணுமா, ட்ரெடிஷ்னலாக வேணுமா, டால், இந்த மாதிரி ஆப்ஷன் கேட்கும். நம்ம டிஃபால்ட்டில் இருக்கட்டும். இப்போ இந்த ப்ரெசன்டேஷனில் வந்து கண்டினியூ செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போது இந்த லெஃப்ட் சைடு இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து டெக்ஸ்ட் கண்டென்ட்டில் 3 ஆப்ஷன் இருக்கா, ஜென்ரேட்டு, கண்டென்ட்ஸு, ப்ரிசர்வ். இப்போ ஜென்ரேட்டுன்னு கொடுத்திங்கன்னா நம்ம இதை வந்து எப்படி இருக்கோ அப்படி ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். நம்ம ChatGPTலேருந்து வாங்கின விஷயத்த எப்படி இருக்கோ அப்படி ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். கண்டென்ட்ஸ்ன்னு கொடுத்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கண்டென்ட்ஸ் பண்ணி தரும். ப்ரிசர்வ்னு கொடுத்திங்கன்னா ப்ரிசர்வ், அதாவது எப்படி டாக்குமெண்ட் வந்து எப்படி ப்ரிசர்வேட்டிவ் தரணும் அப்படின்றது கொடுக்கும். நம்ம ஜென்ரேட் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து அமௌண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் பர் கார்டு, ஒரு அதாவது கார்டுனா இங்கே வந்து ஸ்லைடு தான் வந்து கார்டு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ப்ரீஃப், மீடியம், டீட்டெயில்டுன்னு இருக்கும். நீங்கள் வந்து மீடியமே கொடுத்துக்கோங்க, ஆல்ரெடி அது டிஃபால்ட்டாக தான் இருக்குது. அப்புறம் இப்போ இங்கே பாருங்கள், இப்போ இங்கே ரைட் ஃபார் யாருக்கு வேணும் உங்கள் கண்டென்ட் அப்படின்னு கேட்குது. ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ப்ரொஃபஷனல் லேர்னிங் அபவுட் மார்க்கெட்டிங் அண்ட் பிச். இது கரெக்டாக இருக்குது, ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். தென் டோன், உங்களுக்கு என்ன மாதிரி டோனில் ஸ்லைடு வேணும் அப்படின்னு கேட்குது. இன்ஃபர்மேட்டிவ், ப்ராக்டிக்கல், என்கேஜிங், இது ஓகே. தென் லாங்குவேஜ், இந்த லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா இங்கே வந்து 20 லாங்குவேஜஸ் பக்கம் இருக்கும். லாங்குவேஜ் இங்கிலீஷில் இருக்குது. இப்போ இங்கே பாருங்கள், வந்து இமேஜஸ் இருக்குது. இந்த இமேஜஸ் பார்த்திங்கன்னா இது செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏஐ இமேஜ் வேணுமா இல்லை வெப் இமேஜஸ் வேணுமா அப்படின்னு கேட்கும். நீங்கள் வெப் இமேஜஸ் கொடுக்குறது ரொம்ப நல்லது. வெப் இமேஜஸ் கொடுங்க. அப்போ வெப்சைட்டில் மற்ற வெப்சைட்லேருந்து உங்கள் ஸ்லைடுக்கு ஏற்ற மாதிரி இமேஜஸ் எடுத்துக்கும். அவ்வளோதான். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், கீழே ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள், 360 கிரெடிட்ஸு நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த ஸ்லைடு க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 40 கிரெடிட்ஸ் தான் தேவை. அதனால் நம்ம கண்டினியூ கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த 360 கிரெடிட்ஸு காலி ஆயிடுச்சுன்னா நம்மளால் அந்த ஸ்லைடு க்ரியேட் பண்ண முடியாது.
ஓகே, இப்போ நான் கண்டினியூ கொடுக்குறேன். இப்போ நான் கண்டினியூ கொடுத்தோன்னே என்ன மாதிரி ஃபாண்ட் ஸ்டைலில் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இங்கே ரைட் சைடில் வந்து பாருங்கள், என்ன மாதிரி ஸ்டைலில் உங்களுக்கு வேணும் ஸ்லைடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எது வேணால் செலக்ட் பண்ணலாம். நம்ம விருப்பம் தான், நம்ம கலர் எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி ஸ்லைடு வந்து செலக்ட் பண்ணலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சிம்பிளாக இருக்க ஓகே இந்த ஃப்ளமிங்கோ இருக்குது, இதை செலக்ட் பண்ணுறேன். பேக் ஆப்ஷன் ஒரு நிமிஷம், சாரி ஒரு நிமிஷம், மறுபடியும் கொடுத்துக்கிறேன் டீட்டெயில்ஸு. ஓகே, அது நம்ம டிஃபால்ட்டாக நம்ம செட் பண்ணது அப்படியே தான் இருக்குது. கண்டினியூ கொடுத்துட்றோம். கண்டினியூ கொடுத்துட்டு இந்த சைடில் வந்து நம்ம திஸ் இஸ் எ தீம் ப்ரிவ்யூ. ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போ இதில் வந்து நம்ம ஒரு ஃபாண்ட் ஒரு ஸ்டைல் செலக்ட் பண்ணுறோம். ஓகே, நான் இந்த காமா டார்க் இந்த ரைட் சைடில் இருக்கிற இந்த இது தீம் செலக்ட் பண்ணுறேன். ஓகே, இது செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இங்கே வந்து மேலே ஜென்ரேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஜென்ரேட் இது செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்துருச்சு பாருங்கள் ஸ்லைடு, தி ஆர்ட் ஆஃப் அ மார்க்கெட் பிட்ச். இதான் நம்ம ஸ்லைடு 1. இப்போ இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இமேஜும் இருக்குது. ஃபஸ்ட்டு மாஸ்டர் தி ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கிராஃப்டிங் எ வின்னிங் மார்க்கெட் பிட்ச். இப்போது ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஸ்லைடு கொடுத்துருச்சு. அடுத்து வாட் இஸ் அ மார்க்கெட் பிட்ச், டெஃபினிஷன், பர்பஸ், இம்பார்ட்டன்ஸ், அடுத்து ஒரு இமேஜு. இந்த மாதிரி ரொம்ப அழகாக உங்களுக்கு தேவையான 10 ஸ்லைட்ஸு சூப்பராக க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. இப்போ இது வந்து நீங்கள் இங்கே ப்ரெசண்ட்டுன்னு ரைட் சைடில் டாப்பில் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இங்கே ப்ரெசண்ட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ட்ராப் டவுன் பாக்ஸ் இருக்கும், அது கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த ட்ராப் டவுன் பாக்ஸு கிளிக் பண்ணிங்கன்னா வெரி சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரே நிமிஷம். நான் பேக் இது பட்டன் கொடுத்துட்டேன், சாரி. இப்போ ஜென்ரேட் பண்ணிட்டோம். ஜென்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ பாருங்கள் அழகாக வந்து மாஸ்டரிங் த ஆர்ட் ஆஃப் மார்க்கெட் பிட்ச் இந்த மாதிரி இப்போ ஏஐ வந்து ஜென்ரேட் ஆகிட்டுருக்கு, மேலே லோடிங்கில் இருக்குது. கம்ப்ளீட்டாக லோட் ஆகட்டும், ஏன்னா ஒரு ஸ்லைடாக இமேஜ் ட்ரா பண்ணி. இப்போ பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள், ப்ராப்ளம், சொல்யூஷன், மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி, யூனிக், செல்லிங் பொசிஷன். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்லைடு உங்களுக்கு அது கொடுத்துட்டேன். இப்போ கம்ப்ளீட்டாக ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போது இதில் வந்து நான் கொஞ்சம் இந்த டைட்டிலில் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் டைட்டில் மாற்றணுன்னா நீங்கள் இங்கே போயிட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எடிட் வேணும்னாலும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இதில் ஏஐ கொடுத்துருக்க கண்டென்ட்லேயே நான் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணுன்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கனால ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளுக்கு டீச் பண்ணுறதுக்காக இந்த டிக் பாக்ஸ் வரும். அது ஒவ்வொன்றும் செலக்ட் பண்ணி அந்த வீடியோ நீ பார்க்குறதுனா பொறுமையாக பார்த்துக்கலாம். கண்டினியூ எடிட்டிங் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ நம்மளோட ப்ரெசன்டேஷன் ஸ்லைட்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த ப்ரெசன்ட் அப்படின்னு மேலே இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ட்ராப் டவுனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ப்ரெசன்டர் வியூ ஃபுல் ஸ்க்ரீனு இப்படி இருக்குது. ப்ரெசன்டர் வியூவில் வேணால் இதை பார்க்கலாம் நம்ம எப்படி இருக்குது நம்ம ஸ்லைடுன்னு சொல்லிட்டு. லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே, லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே டன். இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து பண்ணியிருக்கோம். அதை நம்ம பண்ணது வந்து இங்கே இருக்கும். ஓகே, இப்போ நம்ம பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறதுனா, இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஷேர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ இந்த ஷேரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், கொலாபரேட் ஷேர் எக்ஸ்போர்ட் அப்படின்னு இருக்கா, இங்கே நீங்கள் எக்ஸ்போர்ட் இந்த இடத்துல இருக்குது. இந்த எக்ஸ்போர்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு 4 ஆப்ஷன் காட்டுதா. எக்ஸ்போர்ட் டு பிடிஎஃப், எக்ஸ்போர்ட் டு பவர் பாயிண்ட், கூகுள் ஸ்லைட்ஸ், பிஎன்ஜி. இப்போ இதில் நம்மளுக்கு வந்து பவர் பாயிண்ட் வேணும். இப்போ செகண்டாக இருக்கிறது, நான் வந்து இந்த செகண்டாக இருக்கிறது இது வந்து செலக்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம டவுன்லோட் கொடுக்குறோம். எக்ஸ்போர்ட்டிங் பவர் பாயிண்ட்டு. எக்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கு. ஒரு எக்ஸ்போர்ட் இஸ் ரெடி, கிளிக் ஹியர் டு டவுன்லோட் இட். நம்ம செலக்ட் பண்ணுறோம். download again, file downloaded. okay, இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம். பவர் பாயிண்டில் ஓப்பன் ஆகுது. பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்ம பவர் பாயிண்ட் நம்ம க்ரியேட் பண்ண ஸ்லைடு வந்து பவர் பாயிண்டில் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நான் ப்ரெசன்டேஷன் இங்கே பாருங்கள், நம்ம 10 ஸ்லைட்ஸ் எவ்வளோ அழகாக. மாஸ்டரிங் த ஆர்ட் ஆஃப் மார்க்கெட் பிச், அடுத்து டிஃபைனிங் தி மார்க்கெட் பிச் செகண்ட் ஸ்லைடு, கிராஃப்டிங் ஏ கம்பெலிங் பிச், அதில் என்னென்ன விஷயம் இருக்குது, ப்ராப்ளம் சொல்யூஷன், மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி, நோயிங் யுவர் ஆடியன்ஸ், ஹூ ஆர் தே, அண்டர்ஸ்டாண்ட் தர் நீட்ஸு, ஷோகேசிங் யுவர் வேல்யூ, வேலிடேட்டிங் யுவர் ஐடியா, மார்க்கெட்டிங் யுவர் பிச்சு, பில்டிங் யுவர் பிஸ்னஸ், ஃபினான்ஷியல் ப்ரொஜெக்ஷன்ஸு, அதாவது மார்க்கெட் சைஸ், டிமாண்ட், இதெல்லாம் டேக் அவே அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. அவ்வளோதான். எவ்வளோ அழகாக உங்களுக்கு ஒரு ஸ்லைடு க்ரியேட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக நம்ம ChatGPT ப்ளஸ் Gamma AI டூல் யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்மளோட பவர் பாயிண்ட் ஸ்லைட்ஸை ஈஸியாக வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.